ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெஜ் மீன் ஃப்ரை தாங்க. ஆமாங்க, வாழைக்காய் ஃப்ரைங்க. பாருங்க, இது பார்க்கறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குங்க. பட் இது வாழைக்காங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க. இது எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை கட் பண்ணிக்கலாங்க. அது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இது நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ண போகிறதுனால க்ராஸாக கட் பண்ணணுங்க. சரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரே ஒரு பீஸில் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. சென்டரில் அது பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதை எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா வாழைக்காயும் இது மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வாழைக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைக்காய்க்கு தேவையான சால்ட்டை நான் இப்போயே ஆட் பண்ணிடுறேங்க. நம்ம இப்போ இதை வந்து முக்கால் வேக்காடு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுமையாக இது மாதிரி திருப்பி விடுங்க. ஏன்னா முதையே நம்ம ஆட் பண்ணோன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் கருகிடும், வாழைக்காயும் வேகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு ஒரு 75% வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டங்கள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்க்கறதுக்கும் மீன் மாதிரியே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஒரு 75% குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோன்னா சூப்பராக ஃப்ரை ஆகி உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. நான் வந்து இப்போது 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது ரொம்ப நல்ல கலர் கொடுக்குங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா நமக்கு மசாலாலாம் கருகிடும். ஸோ இப்போ மசாலா எல்லாமே வந்து நம்ம வாழைக்காயில் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் வாழைக்காயில் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடிங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 70% குக் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாக வருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முன்னாடி நம்ம ஒரு 70% குக் பண்ணிட்டதுனால வாழைக்காய் உள்ளே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது வெளியே அவுட்டர் மட்டும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ உள்ளே வந்து பிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு. நீங்கள் இந்த ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வாழைக்காய் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.